ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப் அதோட கண்டினியூஷன் சரிங்களா. பார்ட் 20 20வது பாகம் ஓகேங்களா. இதுக்கான கொஷின்ஸு ஆன்சர்ஸ் முக்கியமான கீ பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. கொஷின் நம்பர் 154 ஓகேங்களா. சம் ஆஃப் பஃபர் ஸ்டாக், ரிசர்வ் ஸ்டாக், சேஃப்டி ஸ்டாக் ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் பஃபர் ஸ்டாக் ப்ளஸ் ரிசர்வ் ஸ்டாக் ப்ளஸ் சேஃப்டி ஸ்டாக் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன என்ன ஆன்சர், அதாவது எதை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ரீஆர்டர் லெவல் ஓகேங்களா, ஆர்ஓஎல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இதுதான் அதுக்கான ஆன்சர், ரீஆர்டர் லெவல் ஆர்ஓஎல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 155. ஃபீனால் அண்டு ஃபார்மால்டிஹைடு ஓகேங்களா அண்டு பாலிமரைஸ் டு ப்ரொடியூஸ். ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு வந்து அண்டு பாலிமரைஸ் டு ப்ரொடியூஸ் ஓகேங்களா. இது ரெண்டும் சேர்ந்து பாலிமரைஸ்டு ஆயிடுச்சுன்னா இந்த மூணுமே ஓகேங்களா எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா பேக்லைட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா, பேக்லைட்டு. ஸோ இதுக்கான முக்கியமான கீ பாயிண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக்லைட்னா என்ன? பேக்லைட் இஸ் யூஸிங் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் ஓகேங்களா, கோம்ஸ், ஃபோனோகிராஃப் ரெக்கார்ட், ஹேண்டில் ஆஃப் யுட்டென்சில்ஸ் ஓகேங்களா, யுட்டென்சில்ஸ் ஓகேங்களா. பேக்லைட் பற்றி அவங்களே கொஸ்டின்ஸ் விட்டாங்க. அதாவது ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு அண்டு பாலிமரைஸ்டு இதெல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பேக்லைட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்ஸு, கோம்ஸ்னால் ஸ்பீப்னு சொல்லுவோம், ஃபோனோகிராஃப்னா ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ஒளிப்பட கருவி ஓகேங்களா, சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. அப்புறம் ஹேண்டில்ஸ் ஆஃப் யுட்டென்சில்ஸ் சம் உபகரணங்கள் அதெல்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு பேக்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்தது பாலியஸ்டர். இங்கே இதுக்குள்ள பாலியஸ்டர்னா பார்ப்போம். பாலியஸ்டர்னா எ கிளாஸ் ஆஃப் பாலிமர்ஸ் தட் கன்சிஸ்ட் ஆஃப் எஸ்டர்ஸ் இன் தர் பிரைமரி செயின். அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கெமிக்கல் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் எஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைமரி பாலிமர்ஸ் தான் செயினாக வந்து அதில் பிரைமரி கண்டென்ட்டாக வந்து அதில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாலியஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் நெட்ஸு, கார்பெட்ஸு, ரோப்ஸு, க்ளோத்திங்ஸு, ஸ்போர்ட்ஸ் வியர் சரிங்களா அண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியஸ்டரோட யூஸ் சரிங்களா, யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாலிவினைல் குளோரைடு, அதாவது பிவிசிங்கிறது பார்த்தீங்களா, பிவிசினா பாலிவினைல் குளோரைடு ஆர் வினைல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக ஹை ஸ்ட்ரென்த் தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா பைப்பு, மெடிக்கல் டிவைசஸ் அண்டு ஒயர் அண்ட் கேபிள் இன்சுலேஷன் அதுக்கெல்லாம் வந்து இந்த பாலிவினைல் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா. அடுத்தது பாலிஎத்திலீன், பிஇ அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இஸ் எ டஃப் அண்டு அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக். இதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப், ரொம்ப டஃப்பாக இருக்கும், அப்புறம் ஒரு அப்ரேஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸு, வாட்டர் டேங்க்ஸு அண்டு பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது பாலிஎத்திலீன் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 156வது கொஸ்டின், டை பெனட்ரேட் டெஸ்டிங் ஓகேங்களா. டை பெனட்ரேட் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்டிங். அதாவது மெட்டீரியல் டெஸ்டிங்கில் எது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டை பெனட்ரேட் டெஸ்டிங் தான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ அது முக்கியமான கீ பாயிண்ட் பார்ப்போம். டை பெனட்ரேட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக டிபின்னு சொல்லுவாங்க, டிபிஐ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன நேம்னா லிக்விட் பெனட்ரேட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு நேமு. அப்புறம் பெனட்ரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு நேமு, எல்பிஐபிடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டை பெனட்ரேட் டெஸ்டிங்க்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பெசிமினோட டிஃபெக்ட்ஸ் உள்ள இருக்கிற குறைபாடுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா. அடுத்தது அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ஓகேங்களா. அல்ட்ராசானிக் டெஸ்டிங் வந்து எப்படின்னா டெக்னிக் யூஸ் தட் சென்ட் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் த்ரூ அன் ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து அதில் உட்செலுத்தி அதில் உள்ள குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. அதே போல் ஒரு மெட்டீரியலோட திக்னஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டுமே, அந்த ஒரு மெட்டீரியலோட குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோட திக்னஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த அல்ட்ராசானிக் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்தது ரேடியோகிராஃபிக் ஆர் எக்ஸ்ரே இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா. இது வந்து பாருங்கள், இது எதை டிடெக்ட் பண்ணுது? டிடெக்டிங் சப் சர்ஃபேஸ் டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் மெட்டல்ஸ் ஓகேங்களா. ஒரு மெட்டல் இருக்குன்னா அதோட சப் சர்ஃபேஸ்
சரிங்களா. அதுக்கு துணையாக இருக்கிற அடுக்குகள்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்புறம் மெட்டல்ஸு, பாலிமர்ஸ், இந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இந்த அப்ளைன் படிங்க, டு வியூ த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல் ஆர் ஆப்ஜெக்ட் பீயிங் இன்ஸ்பெக்டட். ஓகேங்களா. இந்த சொன்ன மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் மெட்டலோ இல்லை பாலிமர்ஸோ இல்லை காம்போசிட் மெட்டீரியலோட அதை உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரேடியோகிராஃபிக் ஆர் எக்ஸ்ரே இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு விஷுவல் டெஸ்டிங். விஷுவல் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம டைரெக்டாகவே ஒரு ப்ராடக்டை வந்து அதை இருக்கிற குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறது தான். நம்ம கண்களை யூஸ் பண்ணி நேக்கடு வெறுங்கண்ணாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மெட்டலில் இருக்கிற குறைகள், அதோட குறைகளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, சோதனை பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 156. அதுக்கான ஆன்சர் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 157 கொஸ்டின் நம்பர், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் இன்க்ரீஸ்டு பை an addition ஆஃப். அதாவது ஸ்டீலில் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் அண்டு நிக்கல் இதை ஆட் பண்ணாலே நம்ம ஸ்டீல் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் ஏற்படுத்த தவிர்க்கலாம், அதாவது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 158, ஆஸ் டெம்பரிங் ஆஃப் ஸ்டீல்ஸ் ரிசல்ட்ஸ் இன் கிரேட்டர். ஓகேங்களா. இப்போ ஸ்டீல்ஸில் வந்து ஆஸ் டெம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து எதை மீன் பண்ணும், டஃப்னஸ், இதுதான் ஆன்சர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்புறம் இது முக்கியமான கீ பாயிண்ட்னா பார்ப்போம். ஹார்ட்னஸ்னா என்னன்னா, ஹார்ட்னஸ்னா ஒரு மெட்டீரியலோட குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹார்ட், அது எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்றது, கடினமாக இருக்குன்றது சொல்லுவோம்ல, அப்படி ஸ்க்ராட்ச்லாம் ஈஸியாக விழாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ஈஸியாக நம்ம பெண்ட் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் வந்து குறிக்கும். ஓகேங்களா. அடுத்து டஃப்னஸ். டஃப்னஸ்னால் நம்ம சொல்லியாச்சு, ஆஸ் டெம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸ் வந்து ரிசல்ட் பண்ணுது அதிகமாக. அப்போ டஃப்னஸோட இன்னொரு முக்கியமான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ஃப்ராக்சர். ஓகேங்களா. அண்ட் வித்ஸ்டாண்டிங் ஹை இம்பேக்ட் லோட்ஸ். டஃப்னஸ்னால் வந்து பாருங்கள் ஒரு ஹை லோடை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும் அந்த மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த மெட்டீரியலுக்கு வந்து ஒரு அதிகமான லோடை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, வித்தவுட் ஃப்ராக்சர், எந்த உடையாமல் ஃப்ராக்சர் ஆகாமல், ஸோ அந்த மெட்டீரியலுக்கு வந்து டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுதான் டஃப்னஸை குறிக்கும். சரிங்களா. அதான் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ஃப்ராக்சர். ஓகேங்களா. அப்படின்னா வித்ஸ்டாண்ட் ஹை இம்பேக்ட் லோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரிட்டில்னஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் தட் ஃப்ராக்சர்ஸ் இன்டு த மெனி பீசஸ். ஓகேங்களா. when subjected to stress but has little tendency to deform before rupture. அப்படின்னா என்னன்னா பிரிட்டில்னஸ்னா என்னது, ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், லோடு கொடுக்குறோம்னா வச்சிங்களா, அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்னா ஃப்ராக்சர் ஆகிடும், அதாவது பிரேக் ஆகிடும், உடஞ்சிரும், மெனி பீசஸ் தான் உடஞ்சிரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பட் ஹேஸ் லிட்டில் டெண்டன்சி டு டிஃபார்ம், அது உடையத்துக்கு முன்னாடி லைட்டாக வந்து டிஃபார்ம் ஆகும். ரப்சர்னா ஒன்றும் இல்லை, ரப்சர்னா முறிவுன்னு அர்த்தம். தமிழில் வந்து முறிவு இல்லை, அது வந்து உடைய போகிற அந்த நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுதான் பிரிட்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரிட்டில்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். டக்டிலிட்டினா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு மெட்டீரியல் வந்து ஒயராக மாற்ற முடியும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 158. அதுக்கு ஆன்சர் அப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 20க்கான கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் அண்ட் தென் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம பார்ட் 21 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.